என்ன பண்ணேன்னா ஆவியானோட துணை கேட்டேன். ஆண்டவரே, இந்த குணத்தை தாங்க, உங்க கிருபை எனக்கு தாங்க, உங்களுக்கு இருக்கிற சாந்த குணத்தை தாங்க, உங்களுக்கு இருக்கிற ஆறுதலை தாங்கன்னு கேட்டேன். அப்போ ஆவியானவர் என்ன பண்ணாருன்னா நிரப்பினார். அது நிரப்பினது மாத்திரமல்ல, குணத்தை ஆண்டவர் படிப்படியா எனக்குள்ள பொறுமையை கொடுத்தார். தேவ பிள்ளைகள ஒரு பல ருசியா இருக்குன்னா அது சாப்பிட்றவனுக்கு தான் தெரியும், சாப்பிட்றவனுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த ஆவியானுடைய இந்த அனுகூலத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள பொறுமையை கர்த்தர் கொடுத்தாருங்க, சகிப்புத்தன்மை கொடுத்தாருங்க, பொறுமையை கொடுத்தாருங்க. தேவ பிள்ளைகளை சொல்லுகிற உங்க வாழ்க்கையில இந்த கோபத்தை நீங்க மாத்தணும்னா பாருங்க, மோசேவோட ஒரே கோபம் இந்த ஜனங்க டார்ச்சர் பண்ணனால ஜனங்க ரொம்ப மோசே ரொம்ப, ஆனா வசனம் சொல்லுது மோசே சாந்த குலம், எல்லா இடத்தும் சாந்த குலம்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவ்வளவு சாந்தமுள்ள ஒரு தேவ மனுஷன் மோசே. ஆனா அந்த மோசேவுக்கே ஜனங்க கோபம் கொண்டு வந்தாங்க, அவ்வளோ இரிட்டேட் பண்ணாங்க. அப்போ போய் தேவன் சொன்ன வார்த்தையை பேச இடத்துல தட்டினார், கோபத்துல அடிச்சார், போய் அந்த கோலை வச்சு ஓங்கி அடிச்சார். அவ்வளோ கோபம் அவருக்கு. தண்ணி வந்துருச்சு, ஆனா கானானுக்கு போக முடியல. ஒரே ஒரு கோபம் மோசேனால கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. தேவனால் முன்குறிக்கப்பட்ட தேவ மனுஷன், அவனோட பிறப்பே விசேஷமானது. மோசையோட பிறப்பே கானானுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போறதான் அவனோட பிறப்பே. ஆனா பாருங்க, ஒரே ஒரு கோபம் கானான் தேசத்துக்குள்ள போக முடியாதபடி அவனோட கோபம் எல்லாத்தையும் இழந்து போக பண்ணுச்சு. அவன் பாருங்க, கானான் தேசத்துக்கு போக முடியல. தேவன் கானானை காமிச்சார், ஆனா கானானுக்குள்ள ருசிக்க முடியல. ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய கோபத்தினால வேலை இழந்திருப்பீங்க. ஒரு கோபத்தினால ஒரு சில பாருங்க, கோவப்படுறவங்க பாருங்க, வேலை செய்யறவங்கள இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க, அந்த வேலையை தூக்கி போட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க கோபம் கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம் இருக்கும். அப்ப இந்த கோபத்தினால நிறைய இழந்து போயிருவோம். தேவப்பிள்ளைகள இந்த கோப சுபாவத்தை மாத்திரம் ஒரே இடம் கல்வாரி தாங்க. இப்ப சிலுவையில அவரை ஓங்கி ஒருத்தர் அடிக்கிற அவரை போல நீதிமான இந்த உலகத்துல ஒருவர் இல்ல, அவரை போல பரிசுத்தவான் ஒருத்தரும் இல்லை. அவர் அவ்வளோ நீதி உள்ளவராக இருக்கிறார், அவர் உத்தமமாக இருக்காரு, அவ்வளவு பரிசுத்தமாக இருக்காரு. ஆனா அவரை சிலுவையில் அடிக்கும் போது தெரியாம அவன் எவனை அடிக்கல, சிலுவையில ஆணி வச்சு தெரியாம யாருமே அடிக்காம இல்ல, கையில காலில் எல்லா 5 காயமுள்ளவரும் வசனம் சொல்லுது. தலையில முள்முடி இருக்குது, துப்பப்படுறாரு, தாடி மயிர் பிடுங்கப்படுறாரு. எங்கேயாவது தாடி மயிரை பிடுங்கும் போது நமக்கு எவ்வளவு கோவம் வரும். ஆனா அவர் சொன்னாரு, என்னை அடிக்கிற காரணம்னு கேட்டாரு. ஆனா கோவப்பட்டு சவுக்கெல்லாம் அங்க பின்னல, தன்னுடைய காரியத்தை ஒப்பு கொடுத்தாரு. இதை விட அல்டிமேட் என்ன தெரியுங்களா? சொன்ன வார்த்தை, பிதாவே அவன் தெரியாம செய்யறா, இவனை மன்னின்னு சொன்னார். அது யோசிக்க முடியுதுங்களா? தேவனுடைய குணம் பாருங்க. ஒருத்தன் அடிக்கிறா, அங்க பொறுமையோடு சகித்து கொண்டு அவர் சொல்றாரு பாருங்க, பிதாவே இவர்களை மன்னின்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு சாந்த குணம் அவருக்கு. அவர் கோபப்படுற நியாயமான கோபம். தேவ ஆலயத்தை ஒருத்தர் கெடுத்ததை பார்த்தோன்னே சவுக்கு அவரே பின்னாரு. ஆனா மற்ற இடத்துல எங்கேயாவது கோவப்பட்டாருன்னா கோவப்படல. தேவ பிள்ளைகளை ஒரு குணம்